மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 69.72% வாக்குப்பதிவு. இறுதி தரவுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு மிகவும் குறைவு. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச அளவாக மத்திய சென்னை தொகுதியில் 53.96% வாக்குகள் மட்டுமே பதிவு. தமிழ்நாட்டின் 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60%க்கும் குறைவான வாக்குப்பதிவு. மதுரை, கோவை நகர் பகுதிகளிலும் வாக்குப்பதிவு சரிவு. விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்களிலும் அலைமோதிய கூட்டம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் சொத்துக்கள் பறிபோகும் என பிரதமர் மோடி பேச்சு. நக்சல் சிந்தனையில் காங்கிரஸ் இருப்பதாகவும் ராஜஸ்தான் பரப்புரையில் ஆவேசம். சொத்துக்களை பகிர்ந்தளிப்போம் என தேர்தல் அறிக்கையில் எங்கே உள்ளது என காங்கிரஸ் கேள்வி. காங்கிரசுக்கு ஆதரவு பெருகுவதால் பிரதமர் அச்சமடைந்து விட்டதாக கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். தூர்தர்ஷன் டிவியின் இலச்சினையை காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு. அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜகவின் சதித்திட்டத்தின் முன்னோட்டம் என விமர்சனம். தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள் அதிகரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி கண்டனம். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மாலையில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சித்திரை திருவிழாவால் களை கட்டிய மதுரை. இன்று நடைபெறும் தேரோட்டத்திற்கு தயாரான மாசி வீதிகள். அழகர் கோயிலிலிருந்து மதுரைக்கு தங்க பல்லக்கில் புறப்பட்டார் கள்ளழகர். இன்று மாலை 3 மாவடியில் எதிர் சேவை. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரி வெயில் கொளுத்தியது. கிருஷ்ணகிரி அருகே சித்தப்பாவை பெட்ரோல் ஊற்றி எரித்த மகன். நிலத்தகராறு காரணமாக நடந்த கொடூர சம்பவம். கேரளாவில் வேகமாக பரவும் பறவை காய்ச்சல். தமிழ்நாடு எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். கோடைக்கால விடுமுறையொட்டி கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும். பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் தெற்கு ரயில்வேக்கு ரயில்வே வாரியம் உத்தரவு. மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு. வன்முறை நடந்த இடங்களில் பலத்த பாதுகாப்புடன் ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60%க்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியிருப்பது தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்து இறுதி தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் சராசரியாக 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் மட்டும் வாக்குப்பதிவு 80% கடந்துள்ளது. அங்கு 81.2% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த அளவாக 2 மக்களவைத் தொகுதிகளில் பாதி அளவு மக்கள் வாக்களிக்கவில்லை.
அதாவது 55% கீழ் வாக்குகள் பதிவாகியுள்ளன. மத்திய சென்னை தொகுதியில் 53.96% வாக்காளர்களும், தென் சென்னை தொகுதியில் 54.17% வாக்காளர்களும் மட்டுமே ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். இதேபோன்று 14 மக்களவை தொகுதிகளில் 60 முதல் 69% அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. 22 மக்களவை தொகுதிகளில் 70 முதல் 79% வரை வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டப்பேரவை தொகுதிகளின் அடிப்படையில் மொத்தம் 28 தொகுதிகளில் 60%க்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளன. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் உள்ள 24 சட்டப்பேரவை தொகுதிகளில் 19 தொகுதிகளில் 60%க்கும் குறைவாகவே வாக்குகள் பதிவாகியுள்ளது. எனினும் 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் 80%க்கும் மேலான வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பாலக்கோடு, எடப்பாடி, வீரபாண்டி, குளித்தலை சட்டப்பேரவை தொகுதிகளில் 84% மேலான மக்கள் ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். மிக குறைந்தபட்சமாக 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியில் 52.16% வாக்குகளும், மயிலாப்பூர் தொகுதியில் 52.65% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இது தவிர துறைமுகம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, வேளச்சேரி என சென்னையில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 55%க்கும் குறைவான மக்களே வாக்களித்துள்ளனர். சென்னை தவிர மதுரை நகர் பகுதிகளிலும் இந்த முறை வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. சராசரியாக 58% பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். இதேபோன்று கோவையிலும், திருப்பூர் வடக்கு மற்றும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் வெகுவாக சரிந்துள்ளது. மொத்தம் 71 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60 முதல் 69% வாக்குகளும், 119 சட்டப்பேரவை தொகுதிகளில் 70 முதல் 79% அளவுக்கு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வோட்டர் டர்ன் அவுட் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் தொகுதியின் வாக்குப்பதிவு சதவீதத்தை தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் 3 மக்களவை தொகுதிகளிலும், புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்கள் மக்களவைத் தேர்தலில் அதிக ஆர்வம் காட்டாதது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். இங்கு 3,06,05,793 ஆண் வாக்காளர்களும், 3,17,19,665 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தொகுதிகளை தவிர்த்து மற்ற 37 தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். எனினும் 2024 மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமுள்ள 7 தொகுதிகளில் அவர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை என தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சென்னை நகரில் மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாக இருந்தும் பெண் வாக்காளர்கள் குறைவாகவே வாக்களித்துள்ளனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகள் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்கள் வாக்களிப்பதில் ஆண்களை விட குறைவாகவே ஆர்வம் காட்டியுள்ளனர். மத்திய சென்னை தொகுதியில் 3,70,660 ஆண்கள் வாக்களித்த நிலையில் 3,57,819 பெண் வாக்காளர்களே ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். இதேபோல் வடசென்னை தொகுதியில் 4,51,334 ஆண்கள் வாக்களித்த போதிலும் 4,47,884 பெண்களே வாக்களித்துள்ளனர். தென் சென்னையில் 5,52,089 ஆண்கள் வாக்களித்த நிலையில் சுமார் 9,000 குறைவாக 5,43,842 பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டுள்ளனர். சென்னையை ஒட்டி ஆலந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியிலும் ஆண்களே அதிக அளவாக 7,30,030 பேர் வாக்களித்துள்ளனர். அங்கு ஆண்களை விட சுமார் 25,000 பெண்கள் குறைவாக வாக்களித்துள்ளனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகள் அதிகம் அமைந்துள்ள காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருந்தும் ஆண்களை விட குறைவாகவே பெண்கள் வாக்களித்துள்ளனர். மேற்கண்ட 6 தொகுதிகள் மற்றும் சேலம் மக்களவை தொகுதி ஆகிய 7 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆண்களை விட அதிக எண்ணிக்கையில் இருந்தும் பெண் வாக்காளர்கள் குறைவாகவே வாக்களித்துள்ளனர். மகளிர் சிறப்பு பேருந்துகளால் அதிகம் பயன்பெறும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்க வருவர் என எதிர்பார்க்கப்பட்டது.
இருப்பினும் இப்பகுதிகளில் பெண்கள் மத்தியில் வாக்களிக்கும் ஆர்வம் குறைந்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம், குறிப்பாக பெண்களின் வாக்குப்பதிவு விகிதம் குறைந்ததற்கு விடை கண்டு அதை அதிகரிக்க வேண்டியது உரியவர்களின் ஜனநாயக கடமை. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ். சசிதரன்.